பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போய் வளர்வீர்கள். தேவனுடைய கிருபையினால, ஆண்டவருடைய நடத்துதல்ல நாங்கள் கடந்து வருகிற பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து வருகிற பொழுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, மிகுந்த கடினமான சூழ்நிலை, கண்ணீர், எதிர்பாராத திருப்பங்கள், அதன் மத்தியில தேவனுடைய வார்த்தை மிக ஆசீர்வாதமாய் அந்த கலக்கத்தின் நேரத்தில் எங்களுக்கு கடந்து வந்தது. ஆண்டவர் பல வகையில், பல வழிகளில் இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசினார். அந்த நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை கடந்து வந்த பொழுது என்ன ஒரு கடினம், கண்ணீர், நிந்தை, அவமானத்தில் இருந்தோமோ, அப்பொழுது அந்த நீதியின் சூரியன் உதித்தது பாருங்க. அவர் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இன்றைக்கும் வழி அறியாது, இல்ல திடீர்னு ஏன் என் வேலை போச்சு, ஏன் எங்க குடும்பத்தில் இப்படி ஒரு குழப்பம் கடந்து வந்தது, எல்லாம் நல்லா போய் கொண்டிருந்தது, ஏன் இந்த நஷ்டத்துல கடந்து போற, எதிர்பாராத நஷ்டங்கள், திருப்பங்கள் எதுல கடந்து வருதோ, தேவ கரத்துல நீங்க காத்திருங்க. அந்த தேவ கரத்துல காத்திருக்கிற வேளையில ஏற்ற நேரத்துல கதவுகள் திறக்கப்படும்னு சொல்லி தேவ சமூகத்தில் அனுப்பித்திருந்தீங்க பாருங்க. அதற்கு ஏற்ற காலத்துல ஆண்டு உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டருக்கு பயந்து இருக்கிறீங்க, உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். ஏற்ற வேளையில நான் சொன்னதுபடி அந்த கண்ணீரின் பாதையில காத்திருக்கிற பொழுது தேவ சமூகத்துல உபவாசத்தோடு 40 நாள் உபவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருந்தேன். ஆண்டவரே, உங்க கரம் எங்க மேல இறங்கட்டும், உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லி நீண்ட நாள் ஒரு உபவாச பாதை எடுத்து தேவ சமூகத்துல கண்ணீரோடு காத்திருந்தேன். அந்த நாட்கள் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் பேசினார். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கோ, அதற்காக காத்திருந்தேன். ஏற்ற நாள், கர்த்தர் சொல்லுகிற நாள் வரணும்னு ஒரு குறிக்கப்பட்ட நாள் வந்தது. பரிசுத்தாவியன் இடைப்பட்ட நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது, உங்களுக்காய் பாதைகளை திறந்திருக்கிற, மூவ் ஃபார்வர்ட் என்று சொன்னார். அந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய பாதை விசாலமாய் ஆண்டவர் திறந்து கொடுத்தார், அதிசயமா நடத்தினார். தேவ சமூகத்துல கண்ணீரோடு, போராட்டத்தோடு எப்படி நடக்குமோன்னு சொல்லி இருக்கிறீங்க பாருங்க. ஒரு நீண்ட நாள் உபவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்துருங்க. கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நிச்சயம், ஒரு உத்தரவாதம், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஒரு குறிக்கப்பட்ட நாளில், குறிக்கப்பட்ட நேரத்தில் என் ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிற நேரத்தில் அந்த நீதியின் சூரியன் உங்களுக்கு உதிக்கும். அந்த செட்டைகளின் கீழ் இருக்கும், அந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், நெருக்கங்கள் வரும், ஆனால் தேவனுடைய ஆரோக்கியம் உங்களை நிரப்போ. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் இருப்பீர்கள். இன்னைக்கு நீங்க இருக்கிற ஸ்தானத்துல, இன்றைக்கு இருக்கிற வேலையில, இருக்கிற இடத்துல நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்க. உங்கள் கரங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, உங்கள் வளர்ச்சி தடைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு நேரம் வரும், கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு போவார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போய் வளருவீர்கள். ஆண்டு நீங்க இருக்கிற இடத்திலிருந்து குறிக்கப்பட்ட நாள்ல உங்களை வெளியில கொண்டு வருவார். நீங்கள் கொளுத்த கன்றுகளை போய் வளருவீர்கள். நீங்க வளருவீங்க, உங்கள் உயரம் அதிகமா இருக்கும், உங்களுடைய பொட்டன்ஷியல் வெளியில வரும். நான் இருந்த இடம் அப்படித்தான், அழுத்தி 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 எத்தனையோ காரியங்கள் அழுத்தப்பட்டிருந்தது. ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்த்தார். ஒரு நேரம் வந்தது, அந்த நீதியின் சூரியன் உதிக்கும்படியா ஆண்டவர் காரியங்களை செய்தார், அற்புதமா உயர்த்தினார். என்னுடைய வேலையிலையும் அப்படித்தான், என் ஊழியத்திலையும் அப்படித்தான். எந்த இடத்துல அவர் பாதத்துல அந்த நீதியின் சூரியன் உதிக்கட்டும் என்று சொல்லி அதற்காக காத்திருந்தேனோ, அந்த நேரம் வரை காத்திருந்தேனோ, அதற்கு பிறகு அந்த செட்டைகள் கீழ் ஆரோக்கியம் தான். நான் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போக போக என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் வேலைகளை மாற்ற 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 கொளுத்த கன்றுகளை போல் வளரும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். ஊழிய பாதையிலேயோ ஏற்ற நாள்ல கர்த்தர் என்னை அவர் சித்தத்தின், அவர் திட்டத்தின்படி, அவர் பாதையில வைத்த பொழுது மகிமையான காரியங்களை செய்தார். உங்களுக்கு அந்த காரியங்கள் கடந்து வரும். நான் இப்படியே இருந்துருவனா, என் வாழ்க்கை இப்படியே இருந்துருவனா, கட்டப்பட்ட நிலைமையில இருவனா? இல்ல சகோதரனே, சகோதரியே, இல்ல. ஏற்ற நாள்ல நீதியின் சூரியன் உங்கள் மேல உதிக்கும்.
கொழுத்த கன்றுகளை போய் வளருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். தேவ சமூகத்துல உபவாசத்தோடு அவரை பிடித்து கொள்ளுங்க. தேவனுடைய நன்மை கிருபை உங்களுக்கு பெரிதா இருக்கிறது. நீதிமானுக்காக அவர் வைத்திருக்கிற நன்மை அது பெரிதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீங்க. உங்க வளர்ச்சி நிச்சயம். You will grow to greater heights. கர்த்தர் உங்களை மகிமையான நிலைகளுக்கு கொண்டு செல்லுவார். God bless you.